ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டே கிளாஸ் விபிஎஸ் ஆக்டிவிட்டி. குட்டி குழந்தைங்களுக்கு பேப்பர் பப்பட் மூலமாக நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நிறைய பிரிண்டபிள் மெத்தடில் இருக்குது. கூகுள் பின்இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை எனக்கு அது வந்து எடுக்க தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு வந்து பிரிண்டபிள் ஷேர் பண்ணுறேன். இது எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் நிறைய பைபிள் கேரக்டர்ஸ் ஆல்சோ நம்மளுக்கு இது அவைலபிளாக இருக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள் சிசர்ஸ், ஒரு 4 லைன் பிரிண்டபிள் எடுத்திருக்கேன், ஸ்கெட்சு, கம்மு. இப்படி தான் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா ஷேப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள்ஸ் இது மாதிரி இருக்குது. நீங்கள் அதையும் சேஃபாக கட் பண்ணி செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. இது மோஸ்ட்லி நீங்கள் பிகினர் ப்ரீ பிகினர் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா வீட்டிலே நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வசனம் சொல்லி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு கலர் பண்ண வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் 3 லைன்ஸ் இருக்கும். ஃபுல்லாக நல்லா நீட்டாக கலர் பண்ண வச்சுட்டு அந்த 3 லைன்ஸ் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். மேலே உள்ள லைனை பேக் சைடு, கீழே உள்ள லைனை பேக் சைடு, சென்டர் உள்ள லைனை நடுவில் மடிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்க்க ஒரு லைன் மாதிரி வந்துடும். இப்போது அந்த நம்ம எடுத்து வச்சுருந்ததை நம்ம லைட்டாக ரவுண்ட் பண்ணி அதில் கம் போட்டு நம்ம ஒட்டி செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டோம். மேலே 4 ஃபிங்கர்ஸ், கீழே 1 தம்ப் ஃபிங்கரை போகிற மாதிரி நம்ம கேப் வச்சுட்டோம்னா இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் நம்மளுக்கு இப்படி வரும். இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் பிள்ளைங்க வசனம் சொல்லியிருக்காங்க. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.